சொல்லுவான்னு சொன்னா உலகத்தில் எப்புமதுல் உலமா உலமாக்கள் தக்குவா உள்ள வேண்டுதலான பக்குவமான உலமாக்கள் மௌத்தாகுவது மார்க்க கல்வி உயர்த்தப்படுவதற்குரிய ஒரு காரணத்தை இன்று உள்ளது. ஒரேயாக ஒரு ஆண் இல்லாததாக தக்குவா உள்ள வேண்டுதலுடைய உலமாக்கள் அதிகமாக அமைப்பார். சமீபத்தில் கூட எல்லா உலக நாடுகளிலையும் வேண்டுதலான உலமாக்கள் மௌத்தாகினார். நமது கண்முன்னால பார்த்த எத்தனையோ பக்குவமான உலமாக்கள் மௌத்தாகினார். அல்லாஹ் அச்சமுள்ள உலமாக்கள் மௌத்தாகினார். மேலான சகோதரர்களே, நண்பர்கள், இந்த தியாகத்துடைய அடையாளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் மனிதர்கள் உலமாக்கள் மௌத்தாகும் நேரத்தில் எல்லாரும் உலமாக ஆகுவார், எல்லாரும் பயான் பண்ணுவார், எல்லாரும் வாக்க பேசுவார். அவர்களுக்கு வாசியான, அவர்களுக்கு மண்டைக்கப்படும், அவர்களுக்கு சார்பான மக்களை அவர்களுடைய மார்க்கத்துக்காக தேர்ந்தெடுத்து விடுவார். அவர்களும் பணிக்கேற்று வல்லு வல்லு நபி சொன்னாங்க. சொல்லக்கூடிய அந்த உலமாக்கள் பணிபெற்றவர்கள், அதை கேட்கக்கூடியவர்களும் பணிபெற்றவர்கள், இவர்களும் பணிபெற்று அவர்களும் பணித்திருப்பார். மேலான சகோதரர்கள், இது தியாகத்துடைய அடையாளம் என்பதாக சொன்னார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயதரத்தினா விபச்சாரம் அது அதிகரிக்கும், விபச்சாரம் சர்வசாதாரணமாகும். இந்த ரோட்ல போகும் பொழுது நமக்கு பார்வையை கீழே தாழ்த்தி கொண்டு போனா உடம்புக்காக ஆபத்து, பார்வையை மேல் நோக்கி போனா அது நம்முடைய உள்ளத்துக்கு ஆபத்து. ரோட்டில் விபச்சாரம் அதிகரிக்கும், விபச்சாரம் சர்வசாதாரணமாகும். ஒரு அமலாக 4 சிவத்துக்குள்ள நடக்க வேண்டிய அந்த பக்குவமான விஷயத்தை சகோதரர்களை அது மக்கள் மயமாக்கப்படும், மக்களுக்கு மத்தியில் அது நடக்கும். இந்த காலம் வராமல் கியாமத்து வராது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல சொன்னாங்க, போதை வஸ்துக்கள் அதிகரிக்கும், புது புது போதை வஸ்துக்கள், வித்தியாசமான போதை வஸ்துக்கள், இவைகள் எல்லாம் வருவது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக சொன்னார். அதே போல மக்கள் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வார்கள். சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி, சின்ன காரணங்களுக்காக வேண்டி மக்கள் குடும்பத்தை பிரித்து வாழ்வார்கள். இது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக சொன்னார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தகுதி உள்ளவர்களை பார்த்து மட்டும் சலாம் சொல்வார்கள். சலாமை கூட தகுதி பார்த்து சொல்லும் காலம் வரும், அது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக சொன்னார். ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் இருக்குது, ஒரு முஸ்லிமுடைய தோட்டம் இருக்குது, இவரை பார்த்தா இருக்குது இவர் முஸ்லிம் என்பதாக. ஆனால் அவருக்கு சலாத்தை சொல்ல மாட்டார்கள். ஏன்? அவரிடத்துல பணம் இல்லாமல் இருக்கும், அவரிடத்துல வாகனம் இல்லாமல் இருக்கும், உள்ளத்தால் நெருப்புடன் வாழ்வார்கள். இந்த எத்தனையோ இயக்கங்களை நாங்க பார்க்கிறோம். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அந்த இயக்கங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது மக்களை மஸ்ஜிதுக்கு எடுக்கிறதுக்காக வேண்டி. அது தப்லீகாக இருக்கலாம், அது தௌஹீதாக இருக்கலாம், அது ஜமாத்துல் இஸ்லாமாக இருக்கலாம், சுக்கு தரீகாவாக இருக்கலாம். இவர்கள் இந்த எல்லா இயக்கத்துடைய அடிப்படை இஸ்லாமர்கள் இல்லாஸ் ரஹ்மஹுல்லாஹ் இருக்கலாம். அதே போல அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களாக இருக்கலாம். எல்லா இயக்கத்துடைய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் இருக்கலாம், அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லாஹ் இருக்கலாம். சகோதரர்களே, இவர்கள் அத்துணை பேரும் இந்த இயக்கங்களை உருவாக்கினது மக்கள் எதையாவது குடிச்சு பள்ளிக்கு வந்துடணும், அல்லாத தர்மம் உண்டாக்கிடணும் என்பதற்காக. ஆனால் அதை வைத்து நாங்கள் இந்த மனஸ்தாபத்துடன் வாழ்வோம், மக்களை வெறுத்து வாழ்வோம். ஒரு இயக்கத்தில் உள்ளவர் அடுத்தவரை பார்த்த சலாம் சொல்றதில்லை, அவரை பார்த்து சிரிக்கிறதில்லை, அவர் போகும் பொழுது அவருடைய குறைய பேசுகிறது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நபியுடைய காலத்தில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் 100க்கும் மேற்பட்ட மார்க்க விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள். அதுல ஒன்றுதான் குனூத்துடைய விஷயம். மேலான சகோதரர்களே,
அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே போன்ற சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அரேபிய தீபகற்பத்தில் அரபிகளுக்கு மத்தியில் குஃப்ருடைய அந்த இறை நிராகரிப்பு அரபி நாடுக்குள்ள வரும். அரபி நாடுக்குள்ள எந்த குஃப்ரை நபியவர்கள் இல்லாமல் ஆக்கினார்களோ, தடை செய்தார்களோ, அடியோடு ஒழித்தார்களோ, அந்த குஃப்ர் அரேபிய தீபகற்பத்தில் வரும் என்பதாக சொன்னார். அதே போல சொன்னாங்க, பெண்ணுக்காக வேண்டியும் மண்ணுக்காக வேண்டியும் அரபிகள் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டாகும், முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விடக்கூடிய நிலைமை உண்டாகும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஅபத்துல்லாஹுடைய முன்னுக்கு கஅபத்துல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாடி துடிப்பு, ஒவ்வொரு முஸ்லிமுடைய ரத்தம் ஓடும் இடங்களில் எல்லாம் கஅபாவுடைய அன்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. கஅபாவை பார்க்கணும், அதுல மௌத்தாகணும் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாடி துடிப்பு. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த கஅபத்துல்லாஹுடைய முன்னால 3 அரசர்களுடைய பிள்ளைகள் சண்டை பிடித்து அவர்கள் கொலை செய்யும் காலம் வரும் வரைக்கும் கியாமத் வராது என்பதாக சொன்னார். கியாமத்துக்கு நெருக்கமான காலம் கஅபத்துல்லாஹுடைய முன்னுக்கு நபி சொன்னாங்க, அந்த அரசர்களுடைய பேர், அவர்களுடைய பிள்ளைகளுடைய பேர் என்பது எது என்றும் எனக்கு தெரியும். கஅபத்துல்லாஹுடைய முன்னுக்கு ஒரு புதையலுக்காக வேண்டி சண்டை பிடிச்சு அவர்கள் கொலை செய்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கூட்டம் வருவாங்க, தலை மொட்டையானவர்கள், யுஹர்ரிகுல் கஅபா, கஅபாவை ஹஜரன் ஹஜரன் ஒவ்வொரு கல்லாக கலட்டி எடுப்பார்கள். கஅபத்துல்லாஹை பெரும் பெரும் ஆயுதங்களை கொண்டு உடைத்து தகர்ப்பார்கள். கஅபத்துல்லாஹை உடைப்பார்கள். வீரான சகோதரர்களே, அதற்கு தலைவராக ஒரு மொட்டையடித்த ஹபஷா நாட்டை சேர்ந்த ஒரு கற்பினத்து ஒரு மனிதன் அந்த கூட்டத்துக்கு தலைவராகும். கஅபத்துல்லாஹை உடைப்பார், கஅபத்துல்லாஹுடைய திரையை பிடிப்பார், கஅபத்துல்லாஹை உடைச்சி அதுல நெருப்ப மூட்டிடுவார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவுடைய நாய் பன்றிகள் எல்லாம் கஅபத்துல்லாஹ் உள்ளுக்கு வந்து சிறுநீர் கழித்து போகும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கியாமத்தை இருக்கும் பொழுது வரும் என்பதாக சொன்னார். இந்த நேரத்தில் முழு உலகம் தொந்தரிச்சு கொண்டு இருக்கும், முழு மக்களும் பதட்டத்தில் இருப்பார், நிம்மதி இல்லாமல் இருக்கும். கஅபத்துல்லாஹ்வுக்கு அப்படி நடக்குது என்று சொன்னால் நமக்கு நிம்மதி கிடைக்குமா? வீரான சகோதரர்களே, நண்பர்களே, அந்த கூட்டம் வந்து கஅபத்துல்லாஹ்வை நாசமாக்கி அங்கிருக்கக்கூடிய புதையலை வெளியில எடுத்து செல்வார்கள். சொல்லுவார்கள், நீங்க இதை விட பயங்கரமான சில விஷயங்களை உங்களோட கண்ணால பார்க்க போறீங்க பிறகுதான். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்காக வேண்டி அவருடைய அடியார்களில் ஒரு அடியாராகிய ஹதரத் மஹ்தி அவர்களை அல்லாஹ் வெளியாக்குவார். யார் அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? இவருடைய பெயர் முஹம்மத் அல்லது அஹ்மத். இவர் நபியுடைய குடும்பம் ஹசன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டால், வலவு ஹவ்வன் அலல் மல்ஜ், நீங்க படிக்கட்டிக்கு மேலால நடந்து போய் சரி, ஃபவாயிஹு அவரிடத்துல நீங்க பையத் செஞ்சிருக்க. ஹாதா ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த், இந்த மஹ்தி இருக்கிறாரே இவர்தான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தலைவர். இவரிடத்துல எப்படி சரி நீங்க போய் படிக்கட்டிக்கு மேல நடந்து போய் சரி நீங்க பையத் செஞ்சிருக்க என்பதாக சொன்னார். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நெத்தி பெரியவர், நெத்தி கொஞ்சம் பெருசாக இருக்கும், மூக்கு கொஞ்சம் நீளமானதாக இருக்கும், அழகான ரூபம் உள்ளவராக இருப்பார். ஆனா இவர் வரும் பொழுது இவருக்கு தெரியாது இவர் தான் மஹ்தி என்பதா. இவர் வரும் முதல் உள்ள காலம் அதிகமான மழை பெய்யும், அதிகமான விளைச்சல்கள் இருக்கும், விவசாயம் இருக்கும், மக்கள் முஸ்லிம்கள் அதிகமான செல்வந்தர் ஆகுவார்கள், முஸ்லிம்களிடத்தில் பணம் வரும். மேலான சகோதரர்களே, இந்த காலத்தில் வருவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மஹ்தியு மின்னி வ மின் அஹ்லில் பைத், இந்த மஹ்தி இருக்கிறாரே இவர் ஏற்ற குடும்பம் என்னில்
உள்ளவர் என்பதாக சொன்னார். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது அவருக்கு தெரியாது அவர் மஹ்தி என்பதா. அவருடைய தந்தையுடைய பேரும் அப்துல்லாவாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் பேர் அப்துல்லா, மஹ்தி இவருடைய பேரும் அப்துல்லாவாக தான் இருக்கும். ஆனால் இவரிடத்திலே ஒரு தலைவருக்குரிய முழு அறிவும் இருக்கும், முழு திறமையும் இருக்கும், முழு ஆற்றலும் இருக்கும். இவர் காபத்துல்லாஹ் தவாப் செய்வார். ஹஜ்ருல் அஸ்வத் அந்த கல்லுக்கும் ஹிஜ்ரை இஸ்மாயில் இதற்கும் நடுவில் ஒரு அறிவிப்பு விடுக்கப்படும். ஹாதா ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த், அல்லாஹ்வுடைய ஹலீஃபா மஹ்தி வந்திருக்கிறார் என்பதாக சத்தம் கேட்டவுடன் முஸ்லிம்கள் ஓடோடி வருவார்கள். சொல்லுவார்கள், மஹ்தி நீங்க எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் தந்து கிடையாது, என்னால முடியாது, என்னால காப்பாற்ற முடியாது, நான் ஹலீஃபா கிடையாது, நான் மஹ்தி கிடையாது. பொய்யான மஹ்தி உலகத்திலே பேரையும் புகழையும் தலைமைத்துவத்தை ஆசைப்படக்கூடிய காலத்தில் எத்தனையோ பொய் மஹ்திகள் வந்துட்டார். மாசம் மாசம் வர்றார், வருஷம் வருஷம் வர்றார், காலம் காலம் வர்றார். எத்தனையோ பொய் மஹ்திகள். சமீபத்தில் கூட பாகிஸ்தான் இந்த பலத்தின் பிரச்சனை சந்தர்ப்பத்தில் மஹ்தி ஒருவன் வந்தான். அவனுடைய முகத்துல தாடி கிடையாது, ஒரு அழகான தோட்டம் கிடையாது. சொன்னா நான் 500 தடவை அல்லாஹ்வை பார்த்தேன் கனவுல, நான் 280 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். நான் மஹ்தி என்னுடைய 12 வயதிலேயே நான் அல்லாஹ்வை பார்த்தேன் என்று சொன்னான். மேலான சகோதரர்களே, இந்த பேருக்காக எத்தனையோ பேர் போட்டி போடும் காலத்திலே உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் தந்து கிடையாதப்பா, என்னால முடியாது, இல்ல நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். சரி, பையன் செய்வாங்க, முஸ்லிம்களை கூட்டிட்டு போவாங்க ஷாமுக்கு, பலஸ்தீனுக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போவாங்க. அங்க போனா யூதர்கள் நிரம்பி இருப்பாங்க. அவர்களுடைய யுத்தம் செய்து அவர்கள் அந்த இடத்திலிருந்து துரத்திட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கைக்கு வந்துடும். மேலான சகோதரர்களே, சில காலங்கள் முஸ்லிம்கள் சந்தோஷமா நிம்மதியாக வாழும் பொழுது கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. சொல்லுவாங்க, எங்கட மார்க்கத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை எங்களிடத்தில் ஒப்படைங்க, நாங்க அவர்களை கொலை செய்யும். சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, எங்களை நம்பி வந்தவர்களை நாங்க மோசடி செய்ய மாட்டோம். முஸ்லிம்களுடைய பழக்கம் மோசடி செய்வது கிடையாது, நம்பினால் நம்பிக்கை தான். சகோதரர்களே, சரி, அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் ஒரு யுத்தத்துக்கு தயாராகுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல் அமத்துல் குப்ரா, ஒரு மிகப்பெரிய யுத்தம் உருவாகிடும். அந்த யுத்தம் எங்க நடக்கும் என்பதும் எனக்கு தெரியும். அந்த யுத்தம் எங்க தெரியுமா நடக்கும்? தாபிக் என்ற ஊரில் நடக்கும். அந்த யுத்தத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் 3 பிரிவாக பிரியும். ஒன்று முன்ஹதிமூன், பாவிகள் விரட்டோடிடுவாங்க யுத்தத்திலிருந்து, ஈமான் போதாது. இரண்டாவது கூட்டம் சுஹதாக்கள், உயிர் தியாகம் செஞ்சிருவாங்க அந்த யுத்தத்தில், சொர்க்கவாதிகள். மூன்றாவது கூட்டம் 4 நாள் யுத்தம் நடக்கும், அந்த 4வது நாள் வெற்றி பெறக்கூடிய. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்ததாக மஹ்தியும் ஏனைய முஸ்லிம்களும் போவார்கள் இஸ்தம்பூல் நகருக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊர் இருக்குது, அதனுடைய ஜானிபும் மின்ஹா ஃபில் பஹர், அந்த ஊர்ல ஒரு பகுதி கடல்ல இருக்குது, இன்னொரு பகுதி ஃபில் கரியா கரையில் இருக்குது. அந்த ஊர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, ஆமாம் தெரியும் நாயகமே, அதுதான் இஸ்தம்பூல். சகோதரர்களே, அந்த ஊருக்கு போவாங்க, அங்க இருக்கக்கூடிய யூதர்களுடன் யுத்தம் செய்து அவர்களையும் வெற்றி கொண்டு அந்த ஊரில் கனிமத்தை முழக்கும் பொழுது பலஸ்தீனில் இருந்து ஒரு அறிவிப்பு வரும், இதோ தஜ்ஜால் வந்துட்டான். முஸ்லிம்களுக்கு பயம், அச்சம். முஸ்லிம்கள் சொல்லுவார்கள், மஹ்தியே நாங்க இங்க இருக்கிறோம், பலஸ்தீனில் தஜ்ஜால் வந்துட்டானா, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவி, இவர்கள் அநியாயம் செய்வார்கள், நாம் என்ன செய்வது? சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் 7 குதிரை வீரர்களை 7 குதிரையிலே அனுப்புவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த
ஷாமுக்கு போய் வந்து சொல்லும் பலஸ்தீனுக்கு போவார்கள். சொல்லுவார்கள், மஹதியே இது பொய்யான தகவல், வரவில்லை என்றால் முஸ்லிம்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடன் பலஸ்தீனில் கனிமத்து பொருட்களை எடுத்து நிம்மதியாக சந்தோஷமாக 7 வருஷம் 8 வருஷம் வாழ்ந்து கொடுத்துத்தான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களில் ஒரு அடியானாகிய அந்த பயங்கரமான தஜ்ஜாலை அல்லாஹ் வெளியாக்குவார். ஈரான சகோதரர்களே, நண்பர்கள், தஜ்ஜால் பயங்கரமான பித்னா. நபி அவர்கள் சொன்னார்கள், லம் யகுன் நபியுன் பஅதஹு கப்லஹு, எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபியும் இல்லை அவர்களுடைய கூட்டத்துக்கு தஜ்ஜாலை பற்றி சொல்லாமல். அவ்வளவு பயங்கரமானவர். நபி அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் வந்த காலம் முஸ்லிம்களே, உங்களுடைய பெண்களை பாதுகாக்க முடியாது உங்களால். நீங்க அந்த பெண்களை வீடுகளிலே சங்கிலியால் கெட்டி போடுகிறோம். ஏன் முஸ்லிம்கள் அவ்வளவு தஜ்ஜால பெண்கள் அதிகமான தஜ்ஜால பெண்ணுக்காக போயிருப்பாங்க. ஈரான சகோதரர்களே, நண்பர்களே, தஜ்ஜால் என்பவன் யார்? அவருடைய தோட்டம். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த தஜ்ஜால் அல்லாஹ் இன்னல்லாஹ் லைஸ பிஅஹ்வர், அல்லாஹ் குருடன் கிடையாது. அந்த தஜ்ஜால் குருடன். அவருடைய உடம்பிலே கதை வளர்ந்திருக்கும், உடம்பு பெரியது, தலையினுடைய முடி அது மரங்களுடைய கொத்தை போல தொங்கும், உடம்பால் பெரியவன். அவனுடைய இந்த 2 கண்களுக்கு மத்தியிலும் இந்த இடத்தில் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். இதை படிக்க தெரியாத முஸ்லிமுக்கும் அதை பார்த்தா வரும். ஆனா ஈமான் இல்லாத பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு அவனை பார்த்தா இருந்தால் தஜ்ஜாலுக்கு விளங்காது. ஈரான சகோதரர்களே, அந்த தஜ்ஜால் இப்ப எங்க இருக்கிறான்? நபி அவர்கள் மதீனாவிலிருந்து கிழக்கை நோக்கி காட்டினார்கள். இங்க ஒரு கடல்ல அவருடைய கை தலையுடன் சேர்த்து கட்டப்பட்டு அவருடைய கால் கால் இருந்து கரண்டை கால் வரையில சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு அறைக்குள்ளே ஒரு கோவைக்குள்ளே அவர் இருக்கிறார். ஈரான சகோதரர்களே, நண்பர்கள், அந்த தஜ்ஜால் எங்கிருந்து வருவார்? நபி அவர்கள் சொன்னார்கள், குராசானில் இருந்து வருவார். குராசான் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை, அந்த குராசானில் இருந்து தான் தஜ்ஜால் வருவான். அவன் வரும்பொழுது அவனுடன் 70,000 யூதர்கள் வருவார். இன்று குராசானில் அந்த இடத்தில் தஜ்ஜால் வரக்கூடிய அந்த இடத்தில் 60,000 யூதர்கள் கொண்டு சேர்ந்திருக்கிறார். தஜ்ஜால் அமர்வதற்காக வேண்டி ஒரு குடும்பமும் போடப்பட்டிருக்கு. தஜ்ஜால் எதிர்பார்ப்பு. ஈரான சகோதரர்களே, நண்பர்களே, யூதர்களுடைய தலைவன் ஷைத்தானை உருவம் கொடுத்தால் அதுதான் தஜ்ஜால். ஈரான சகோதரர்களே, நண்பர்களே, அவன் வருவதற்குரிய அடையாளங்கள் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், வைசான் என்ற ஒரு தோட்டம் இருக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து சில மைல் தூரம், சில தூரத்தில் அந்த வைசான் என்ற தோட்டத்தில் ஈச்சம் பழங்கள் பழுக்கவில்லை என்றால் தஜ்ஜால் வரக்கூடிய அடையாளம். நபி அவர்கள் சொன்னார்கள், பலஸ்தீனில் உள்ள உஹைரா கபரியா என்ற ஆற்றில் நீர் வந்திருச்சுன்னா தஜ்ஜால் வரக்கூடிய அடையாளம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜோர்டானில் உள்ள கரத் என்ற இடம், மக்கா யுத்தம் நடந்த இடம், அந்த இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் 5 தூர் என்ற நீர் ஊற்று இருக்குது. அதுல நீர்கள் வந்துருச்சுன்னா தஜ்ஜால் வரக்கூடிய அடையாளம். பாத்திமாவின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு தடவை வீட்டில் இருந்தோம், ஒரு சத்தம் கேட்டுச்சு, வாங்க மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வேண்டி வாங்க. உடனே நான் உணவு செஞ்சுட்டு போனேன். நபி அவர்கள் தொழுகிறார்கள். தொழுகை குறித்து அதே இடத்தில் எழுதி என்று சொன்னாங்க, யாரும் போக வேணாம், இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருங்க, உங்களுக்கு ஒருவர் பயான் பண்ணுவார். ஒருவர் பயான் பண்ணுவார். யாரு? தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹு, கிறிஸ்தவ ஃபாதர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் பயான் பண்ணுவார். அவர் சொன்னாரு, நான் ஒரு தடவை கடல்ல போயிட்டு இருந்தேன், என்னுடைய கப்பல் காத்தடிச்சு ஒரு படகு ஒரு இடத்துக்கு போயிருச்சு. அந்த இடத்துல யாரும் கிடையாது, ஒரே ஒரு கோட்டை விளங்கியது, ஒரே ஒரு கோவில் விளங்கியது. நான் உள்ள போனேன். உள்ள போகும் பொழுது அதனுடைய வாசலில் முடியால் உடம்பு நிறைந்த ஒரு உருவத்தை பார்த்தேன். நான் கேட்டேன், நீங்க யாரு? அவர் சொன்னால் உள்ள போய் பார்த்தா அதற்குரிய பதில் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். உள்ள போய் பார்த்தேன். உள்ள
உள்ள போய் பார்த்தால் ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தை, ஒரு படைப்பை நான் பார்த்தேன். நான் கேட்டேன், நீ யாருக்கு? அவங்க சொன்னாங்க, அவர் சொன்னாரு, நீங்க யாரு? இவர் வந்த சரித்திரத்தை சொன்னாரு, இப்படித்தான் கடல்ல நான் அடிபட்டு வந்துட்டேன். சரி, அப்படியா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாரா? சரி, வந்துட்டாரு, இருக்கிறாரே. அப்படியா? கேட்டான அடுத்த கேள்வி, பைசான் என்ற தோட்டத்தில் ஈச்சம் மரங்கள், அதனுடைய பழங்கள் அது பழுக்குதா? பழுக்குது. கேட்டான அடுத்தது, அந்த நீர் பலஸ்தீன் இருக்கக்கூடிய அந்த ஆறுல நீர் இருக்குதா? இருக்குது. ஐநூறு என்ற அந்த நீர் வீழ்ச்சியில் தண்ணி இருக்குதா? இருக்குது. அப்ப சரி, நான் தஞ்சால் இந்த மூணிலையும் இந்த மூணு மாற்றங்களும் வந்துட்டா நான் வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்பதாக சொன்னார். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த தஞ்சால் வந்துட்டாண்டா என்ன நடக்கும்? உலகத்தில் என்ன மாற்றங்கள் வரும்? அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி அவர்கள் சொன்னார்கள், தஞ்சால் அவன் வரும் பொழுது அவனுடைய ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு போடும், 2வது நாள் ஒரு மாதம், 3வது நாள் ஒரு கிழமை, அவன் 40 நாள் உலகத்தில் இருப்பான். 40 நாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊருக்கும் போவான். மக்காவையும் மதீனாவையும் தவிர. ஆனால் மதீனாவுடைய அழகுடைய மலைக்கு மேலே ஏறுவான், அதுவரைக்கும் போவான். மலாய்க்கமார்கள் வாளுடன் இருப்பாங்க. இவன் பார்த்து சொல்லுவானா, நபியுடைய மஸ்ஜிது நபவியை பார்த்து, இதோ முஹம்மதுடைய கோட்டை விளங்குது, போக முடியாத தான். வீரான சகோதரர்களே, நண்பர்களே, என்றால் திரும்ப வந்துருவான். அவனுடைய பின்னார்கள் நபி சொன்னாங்க, அவனுக்கு பின்னால் 2 ஆறு ஓடும். ஒன்று சுடுநீர், அடுத்தது குளிரான நீர். அவனை ஏற்றுக்கொள்பவர்களை குளிரான நீர்ல போடுவான், ஆனா அது சுடும், அல்ல மாத்திருவான் தலையெழுத்து. அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சுடுநீர்ல போடுவான், ஆனா அது குளிமையாக அல்ல மாத்திருவான், தலையெழுத்தை அல்ல மாத்திருவான். வீரான சகோதரர்களே, அந்த தஜ்ஜால் ஒரு மனிதனை வெட்டுவானா, இஸ்லாத்தை ஏற்றுக்கோ முடியாதுன்னா வெட்டி திரும்ப உயிர்ப்பிப்பான். திரும்ப சொல்லுவான், என்னை ஏற்றுக்கொள்வியா? அந்த மனிதனுடைய ஈமான் அதிகரிக்கும். அவர் சொல்லுவார், உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீதான் நபி சொன்ன தஜ்ஜால், மசீஹ் தஜ்ஜால், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மழையை பெய்து சொன்னா அல்லாஹ் பெய்ய வைப்பான். அல்லாஹ் கொடுத்த சில பலன்கள், அல்லாஹ் கொடுத்த சில பலன்கள், துப்புங்களை உழைக்க சொன்னா அது உழைக்கும். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளதாக்கி அவனை கூட்டிட்டு போய் கபரிஸ்தானை கூட்டிட்டு போய் அவனுடைய தந்தையை காட்டி சொல்வார். தந்தை திரும்ப சொல்லி அந்த தந்தையை எழுப்புவார். அவர் சொல்லுவாரு, இவன் தான் உண்மையான அல்லாஹ், இவனை ஏற்றுக்கோ. உண்மையான முஸ்லிம் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சகோதரர்களே, உலகத்துடைய நிலைமைகளை மாறிடும். முஸ்லிம்களுக்கு கஷ்டம், பஞ்சம், பயங்கரமான நிலைமை. அவர்களிடத்தில் தான் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அவனுடைய கைக்கு போயிடும். பூமியுடைய எல்லா விளைச்சல்களும் அவனுக்கு சொந்தமாகும். இந்த நேரத்தில் அவன் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏனைய முஸ்லிம்களை கொலை செய்வதற்காக வேண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு முன்னால் போய் நிற்பான். முஸ்லிம்களும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் இருப்பார். முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, மஹ்தியே, ஏன் நாங்க பயந்து கொண்டிருக்கிறோம்? நாங்க ஹக்கில் இருக்கிறோம், நாங்க யுத்தம் செய்வோமே. இல்லை, இதற்கு ஒரு பொறுப்பாக அல்லாஹ் ஒரு அடியாரம் வச்சிருக்கிறார், ஒரு மனிதர் அல்லாஹ் வச்சிருக்கிறார், ஒரு நபியை வச்சிருக்கிறார். அவர் வருவாரே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க. சகோதரர்களே, இந்த நேரம் தான் அல்லாஹ் தமஸ்கத்திலே இருக்கும் மஸ்ஜிதுல் ஜாமிஉல் மஸ்ஜிதில் உமவி என்ற மஸ்ஜிதில் வெள்ளை மினாராவில் அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 2 மலாயிகாவுடைய தோள்ல கைய வச்சு அவங்க வந்து இறங்குவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உயர்த்தினது பலஸ்தீனுடைய பூமியில் இருக்கிறார். ஏன்னா பலஸ்தீனுடைய பூமி தான் வானத்துக்கு நெருக்கமான இடம். அதனால அந்த இடத்துக்கு போகும். வீரான சகோதரர்களே, நண்பர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவர்களுடைய தந்தையுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய தாயுடைய பெயரை சொல்லி சொல்றான். ஏன்? தந்தை இல்லாமல் பிறந்தவர்,
தலையை கீழே படிச்சாங்கன்னா அதுல இருந்து தண்ணி வரும். தலையை மேல உயர்த்தினாங்கன்னா முத்துமாய் தண்ணீர் சொட்டுகள் கீழே வரும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, சுபஹ் சொல்லுவாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஈசாவே நீங்க சுபஹ் சொல்லுங்க. அவர் சொல்லுவாரு, இல்லை இல்லை இல்லை, அல்லாஹ் உங்களதான் இமாமா அல்லாஹ் இருக்கிறார். நீங்க இமாம், நீங்க தொழுவீங்கள். தொழுவிப்பாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சுபஹ் சொல்ற பின்னாலே தஜ்ஜால் முன்னால் இருப்பார், யூதர்களும் முன்னால் இருப்பாங்க. சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவுகளை திறப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவுடன் தஜ்ஜால் இப்படி ஓடிடுவான்னா, நபி சொன்னாங்க, உப்ப தண்ணியில போட்டா எப்படி கரையும், அது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவுடனே தஜ்ஜால் ஓடிடும். பயம். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால போவாங்க, தஜ்ஜால் ஓடுவா, பின்னால போய் பாபுல் என்ற இடம் இப்பொழுது ஏர்போர்ட்டாக இருக்கு. அந்த இடத்தில் வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் கொலை செஞ்சிருப்பாங்க. மேலான சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் அதற்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்வார்கள், திருமணம் முடிப்பார்கள், முஸ்லிம்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த நேரம் தான் அல்லாஹ் அறிவிப்பார், ஈசா என்னுடைய அடியார்களில் சில அடியார்களை நான் வெளியாக்க போறேன். நீங்க செஞ்சால கொண்ட மாதிரி அவர்களை கொலை செய்ய முடியாது. அவர்கள் லேசிப்பட்டவர்கள் கிடையாது. உங்களால கொலை செஞ்சு அவர்களை சமாளிக்க முடியாது. ஏன்? அவர்கள ஒருவன் 1000 பிள்ளைகளை பெற்றெடுக்காமல் அவன் மூத்தாக மாட்டான். நபி அவர்கள் சொன்னார்கள், நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தில் 1000 பேர்ல 999 பேர் இவர்கள் தான் இருப்பார்கள். யார் அவர்கள்? யஜூஜ் மஜூஜ். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை யாபீஸிலிருந்து வந்தவர்கள். காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த யஜூஜ் மஜூஜ் யார் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு குளிக்க தேவைப்படுகிறது. அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு விந்தனம் பூமியிலே விழுந்தது. அதிலிருந்து அதுவும் மண்ணும் கலப்பட்டதில் உருவாக்கப்பட்டவர்கள் தான் யஜூஜ் மஜூஜ் என்று சில இமாம்களின் கருத்து. இது எப்படியோ அவர்கள் இருக்கிறாங்க, வருவாங்க. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இவர்கள் லேசிப்பட்டவர்கள் கிடையாது. அதிகமாக ஓரினை சேர்க்கை செய்யக்கூடியவர்கள். இவர்களுடைய உயரம் 1 ஜான் 2 ஜான் 3 ஜான் இதுவாக இருக்கும். தென்னை மரம் போல, துத்திரி மரம் போல இதெல்லாம் கிடையாது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இவர்கள் மக்களை கொலை செய்வார், மக்களை வெட்டி சாப்பிடுவாங்க. இவர்கள் இதற்கு முதல்ல உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஒரு கூட்டம் துல்கர்னைன் என்ற ஒரு மனிதர், ஒரு தலைவர், இவர் உலகத்தை சுத்தம் பொழுது ஒரு மக்கள் கூட்டம் சொன்னாங்க, அப்பாவிகள் சரியா பேசக்கூட முடியாது, சத்தம் போட்டு அவர்களால் பேசக்கூட முடியாத அப்பாவி மக்கள் சொன்னாங்க, துல்கர்னைனே, நீங்க வந்திருக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்க ஒரு நல்ல மனிதர், வீரமுள்ளவர், செல்வாக்குள்ளவர், உலகத்தை ஆண்ட ஜனாதிபதிகளில் ஒருவர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொல்லுவாங்க, இந்த அநியாயம் செய்யறாங்க, எங்களை காப்பாத்துங்க, உங்களை விட்டா யாரும் கிடையாது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மலைக்கு மேல் ஏறி அதற்குள்ளே இந்த மக்கள் இருந்தாங்க, அதற்கு ஒரு செம்பாலாக ஒரு சிவரை கட்டி உள்ளே அடைத்து விட்டார்கள். அந்த இடத்தையும் அல்லாஹ் மறைச்சிட்டான். சகோதரர்களே, உலகம் சொல்ற மாதிரி சீனா கோட்டைக்கு பின்னாலே இவர்கள் கிடையாது. அல்லாஹ் மறைச்சிட்டான். அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இரவு தங்கி காலையில் எழுப்பினார். எழுப்பின உடனே பதட்டத்துடன் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வய்லுன் லில் அரப், வய்லுன் லில் அரப் மின் ஷர்ரின் கதித தரப். சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அரபிகளுக்கு கேடு வந்து விட்டது, அரபிகளுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது. மின் ஷர்ரின் கதித தரப், அவர்களை நெருங்கி வரக்கூடிய ஒரு சோதனையினால், ஒரு பிரச்சனையினால். யாரு? யஜூஜ்
அந்த சிவத்தில் அந்த அடைப்பில் இருந்து கையுடைய ஒரு சிறு பகுதிய அளவை காட்டினாங்க. இந்த அளவு ஓட்டை விழுந்து விட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த சிவத்தை தோண்டுவாங்க. காலையிலிருந்து மாலையாக காட்டி தோண்டுவாங்க. மாலையாகின பிறகு அதனுடைய தலைவன் சொல்லுவான், ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், பல கோடிக்கணக்கு மக்கள், பல லட்சக்கணக்கு மக்கள், அவர்களுடைய எண்ணிக்கையை படைச்சவன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கள் மனிதர்கள் தான், எந்தவித வித்தியாசமும் கிடையாது. ஆனால் கட்டையானவர்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் மனிதர்களை சாப்பிடக்கூடிய மனிதர்கள், பயங்கரமானவர்கள். சகோதரர்களை அவர்கள் தோண்டுவார்கள். அதனுடைய அரசன் தலைவர் சொல்லுவான், அந்தியாகி நாளைக்கு வந்து தோண்டுவோம். நாளைக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஆரம்பத்தில் இருந்ததை போலயே அந்த ஆக்கிடுவான். கியாமத்து நெருங்கும் பொழுது அதனுடைய அரசன் சொல்லுவானா, இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு காலம் அந்த வார்த்தையை அல்லாஹ் உள்ளத்தில் போடல், ஏன்னா அல்லாஹ் ஏற்பாட்டில் நின்று உள்ளது. அந்த நேரத்தில் அவர்கள் வெளிவரும் நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவான் அதனுடைய அரசன். அடுத்த நாள் வந்து பார்த்தா தோண்டி நிலவே இருக்கும். ஏனைய சுவரையும் தோண்டி வெளியில வந்துருவாங்க. வரும் பொழுது ஒரு ஆற்று நீரையே முழுமையாக குடித்து விடுவார். பின்னால வரும் கூட்டம் சொல்லுவாங்களா, இங்க இதற்கு முதல்ல ஒரு ஆதி இருந்துச்சா, தண்ணி இருந்துச்சா, அந்த அளவுக்கு வலித்து குடித்து விடுவார்கள். இவ்வளவு பயங்கரமானவர்கள். ஒவ்வொரு வீடுகளையும் புகழ்வார்கள், ஒவ்வொரு வீட்டு பாத்திரத்திலையும் இருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனையும் நபி அவர்கள் சொன்னார்கள், 1000 குழந்தைகளை கொண்டு சாப்பிடாமல் இந்த உலகத்தை விட்டாக போக மாட்டார். 1000 குழந்தைகளை சாப்பிடுவதை உங்களை கண்ணால பார்ப்பீங்க. ஒரு மலைக்கு மேல ஏறி கடைசியாக எல்லா மக்களையும் நாங்கள் கொண்டுட்டோம். ஒரு மலைக்கு மேல ஏறி அம்புகளை வானத்தை நோக்கி எய்வாங்க. சொல்லுவாங்க, அல்லாவையும் மலாய்கமார்களையும் நாங்க கொள்ள போவோம். நம்ம உதவிதான். அந்த என்ன செய்வான்னா, ரத்தத்தை பூசி அதை திரும்ப அனுப்புவான். சரி, நீ கொண்டாச்சுங்க. அதற்கு பிறகுதான் முஸ்லிம்களால் தாங்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களும் மலைக்கு மேல இருப்பாங்க. சொல்லுவாங்க மக்கள், ஈசா எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க, இந்த யஜூஜ் மஜூஜுடைய அழிவுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நோயை உருவாக்கி, ஒரு கிருமியை உருவாக்கி அவர்கள் செத்து வடிவார்கள். உலகமே நாளை கிடைக்கும், உலகமே நாளை கிடைக்கும். சகோதரர்களே, ஒரு பறவையை அல்லாஹ் அனுப்புவார். ஒட்டகத்துடைய கருத்தை போன்று அதனுடைய கருத்து இருக்கும். எல்லா யஜூஜ் மஜூஜையும் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து உலகத்தை அவர்கள் அந்த மிருகம் சுத்தப்படுத்தும். ஒரு மழை பெய்யும், எல்லா வீடுகள் குறைந்து சென்றும் உலகமே பரிசுத்தமாக கண்ணாடியை போல இருக்கும். சகோதரர்களே, ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் பழங்களை வெளியாக்குவான். ஒரு மாதுளை பழம் நபி அவர்கள் சொன்னார், ஒரு கூட்டம் சாப்பிட முடியும். ஒரு ஒட்டகத்துடைய பால், அதன் மூலம் ஒரு குடும்பமே குடிக்க முடியும். சகோதரர்களே, ஒரு அந்த மாதுளை பழத்துடைய தோல், அதால் ஒரு மக்கள் கூட்டமே நிழல் காண முடியும். அந்த அளவு பெரிய மாதுளப்பழம் வெளியாகும். செல்வ செழிப்பு உண்டாகும். உலகத்துடைய நல்ல நிலைமை உண்டாகும். இந்த நேரத்தில் ஒரு காற்று வரும். அந்த காற்றின் மூலம் முஸ்லிம்கள் எல்லாம் நல்ல மக்கள் மூத்தாகுவாங்க. உலகத்தில் பாவிகள் மட்டும் வீழ்வாங்க. இந்த நேரம் அல்லாஹ் சூரியனை மேற்கில் உதிக்க வைப்பார். சகோதரர்களே, தௌபாவுடைய வாசல் மூடப்படும். ஏனைய மக்களும் அல்லாஹ்வை பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பார்ப்பாங்க. சரி வராது, அது முடியாது. தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டாச்சு. இந்த நேரம் அல்லாஹ் ஷாமில் இருந்து ஒரு நெருப்பை அனுப்புவான். அந்த நெருப்பு நீங்க காலையில் எழுப்பும் பொழுது உங்க கூட இருக்கும், இரவேல படுக்கும் பொழுது அது உங்க கூட இருக்கும். உங்கள ஒவ்வொருவரையும் அந்த நெருப்பு துரத்தி போகும். ஷாம் தேசம் வரைக்கும் அங்குதான் சிலத்தில் அர்த்தத்தில் தாராக அல்லாஹ் சொல்கிறார், பூமி நடுக்கும். வாசனத்தில் அர்த்தம் அத்தாரா, பூமியில உள்ளவைகள் எல்லாம் வெளிவரும். மௌத்தாயினவங்க எழுப்புவாங்க. மாஷர் மைதானம் உண்டாகும். இந்த அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு உண்டாகும். எல்லா நிலைமைகளும் சூர் ஊதப்படும். சகோதரர்களே, மௌத்தாயினவங்க எல்லா மக்களும் மௌத்தாகிடுவாங்க. இரண்டாவது சூர் ஊதப்படும். எல்லா மௌத்தாயின எல்லா படைப்பினங்களும் அதை எழுப்பும். கேள்வி கணக்கு உண்டாகும். இப்படித்தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய நிலைமையை வச்சிருக்கிறார். ஆகையால் மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நாம் வாழக்கூடிய காலத்தில் இந்த கியாமத்து வருமோ இல்லையோ என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பிள்ளை அல்லது பிள்ளையின் பிள்ளை யாராவது ஒருவர் வாழக்கூடிய காலத்தில் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் இந்த தஜ்ஜாலையும்
தெரிந்தால்தான் அவர்களுக்கு இதை விட்டு தப்பிக்கலாம். இல்லை என்று சொன்னால் தெரியாது, இது மறந்துடுவாங்க. இதை மூடி மறைச்சா யாருக்கும் தெச்சால பற்றி தெரியாது. தெச்சால வந்துட்டான்னா டிக்கெட்டை போட்டு போயிருவாங்க, போய் பார்க்கிறது ஈமான் கொண்டுருவாங்க. இதான சகோதரர்களே, நண்பர்களே, ஆகையால் இந்த விடயங்களை நாம் கற்றுக்கொண்டதை போல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் போய் சொல்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் நம் அனைவரையும்